Hello, vanakkam. Welcome back to my channel. Today we will address fear. நம்ம நிறைய வீடியோவில் பேசிட்டோம். We should be brave, we should go after the things we love in life. நம்மளோட கோல் செட் பண்ணிவிட்டு அதுக்காக முயற்சி எடுக்கணும்னு எல்லாம் நம்ம பேசினோம். One very important factor that prevents a lot of us from going after what we truly want is fear. What if this doesn't work out? இது ஒரு ஹியூஜ் அன்சர்டன்டி. திஸ் ஃபியர் இஸ் எ கிரிப்ளிங் திங். நான் என் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேங்கிறதுனால சொல்கிறேன். இட் கேன் பி எ கிரிப்ளிங் திங். லைக் நம்மளுக்கு இந்த வழியில் நம்ம போகிறோம், இது ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா எக்ஸப்ஷனலி குட், ரொம்ப நல்லது. ஒர்க் அவுட் ஆகலைன்னா பெரிய ஹார்ட் பிரேக்கர், ஃபைனான்ஷியல் லாஸு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ், அதோட காஸ்ட் மேபி டூ மச். நம்ம இதுக்குன்னு முயற்சிக்கிற டைமில் நம்ம வேறு ஏதோ பண்ணியிருந்தோம்னா அதிலிருந்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெடி சேஃப் இன்கம், ஒரு சேஃப் வாழ்க்கையாவது நமக்கு கிடச்சிருக்கும்னு ஒரு ஃபீலிங் வரும். த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், நம்ம இதுக்காக முயற்சி எடுக்கும்போது நம்ம வேறு ஏதோ ஒன்று பண்ணி நமக்கு எல்லோரும் போகிற வழியில் போய் சேஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நமக்கு மிஸ் ஆகுதோங்கிற பயம் வரும். திஸ் ஃபியர் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். It can either make you question yourself every day, is this the right path, should I do this, should I quit, should I go do something that is a guaranteed sure shot thing, even if that is not what I want, should I settle? இந்த மாதிரி பயம் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். இந்த பயம் இருக்கும்போது எப்படி என்ன செய்யலாம்? நம்மளுக்கு ஒரு ஆசை இருந்தால் அதுக்காக எப்படி முயற்சி எடுக்கலாம்? How do we address this fear, or what were the things that helped me address my fear and still helps me address fear when I am trying to do something? நமக்கு இந்த ஃபியர் வருது because there is a risk. Anything we do that is worthwhile carries risk. ரிஸ்க் எல்லாம் மாற்றி வச்சு நம்ம ஒரு விஷயம் பண்ணலான்னு நினச்சா அது ஒரு காலம் முடியாது. ரிஸ்க் இல்லாமல் பண்ணக்கூடிய ஏஜில் நம்ம பண்ணியிருந்தால் ஒரு வேலை நடந்திருக்கோம் அப்படின்னு எல்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க. லைக் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் இதுக்காக முயற்சி எடுத்திருந்தா இந்நேரம் நான் அதை கிளியர் பண்ணியிருப்பேன். இப்போ ஆனால் எனக்கு 30 வயசாச்சு, 35 வயசாச்சு, மற்ற எல்லோரும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி தேடி போகிறாங்க, நான் மட்டும் இப்போது இதுக்காக முயற்சி எடுக்கிறேன். இந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ், திஸ் ஃபியர் மே பி தேர். ஃபர்ஸ்ட் we need to understand that இந்த தைரியம், இந்த கரேஜுங்கிறது இந்த பயம் இருந்தும் நம்ம செய்யும்போது தான் அந்த கரேஜ்னு சொல்லுவோம். பயம் இருக்கணும், பயம் இருக்கிறது நல்லதுதான். நம்மளுக்கு ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் தான் இந்த பயம்னு சொல்கிறது. இட் இஸ் ட்ரைங் டு ஹெல்ப் அஸ் ப்ரிசர்வ் அவர் செல்ஸ். பட் த திங் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் இட் இஸ் அ சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம வாழ வைக்குங்கிறது உண்மைதான், பட் இட் வில் நாட் ஹெல்ப் அஸ் த்ரைவ். இட் இஸ் நாட் அ த்ரைவிங் இன்ஸ்டிங்க்ட். அதை பொறுத்த வரைக்கும் சேஃபாக போகணும், ரிஸ்க் எடுக்காமல் போகணும், ஸ்டேபிளாக இருக்கணும்னு தவிர திஸ் ஃபியர் ஹேஸ் நோ அதர் அஜெண்டா. இட் இஸ் லைக் அ பிளைண்டர்ஸ் ஆன் திங். இட் வில் கோ இன் ஒன் டைரக்ஷன். எனக்கு மினிமம் ரிஸ்க் வேணும். ஆனால் த்ரைவிங் இஸ் நாட் தேட். ஜஸ்ட் எப்படியாவது வாழ்ந்தால் போதுங்கிறது த்ரைவிங் கிடையாது. த்ரைவிங் இஸ் லைக் லிவிங் அப் டு யுவர் ஹையஸ்ட் பொட்டென்ஷியல், டூயிங் த பெஸ்ட் யூ கேன் டூ. வாட் இஃப் அந்த மாதிரி த பெஸ்ட் பாசிபிள் லைஃபுக்கான ஒரு முயற்சி எடுக்கலாங்கிற அதுதான் த்ரைவிங். ஃபியர் டஸ் நாட் வாண்ட் யூ டு த்ரைவ், or it doesn't care about thriving. It cares about surviving. It will ensure that you will live. பட் அப்படி வாழும்போது அந்த ரிக்ரெட் எப்படி இருக்கும்? இன்னும் 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இப்போ எத்தனை வயசாச்சோ இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த முயற்சி இப்படியே விட்டுட்டீங்க. 10 வருஷம் கழிச்சு இப்போ டிஃபிகல்ட்டுனா 10 வருஷம் கழிச்சு எப்போ இதை விட டிஃபிகல்ட்டு தானே. அப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? அன்றைக்கி இருந்தே நான் முயற்சி எடுத்திருந்தேன்னா இந்நேரம் நான் இது ஐ வுட் ஹவ் அச்சீவ்ட் இட் அப்படின்னு தோணும் இல்லை? ஸோ திங்க் அபவுட் தட் ரிக்ரெட். யூஸ் தேட் டு கிவ் தட் திஸ் அட்டெம்ப்ட். நமக்கு ஒரு பிளான் பி இருக்கிறது தப்பில்லை. வி மே ஹாவ் அ பேக்கப் பிளான். அது இருக்கலாம். இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா இது பண்ணலான்னா தட் இஸ் ஜஸ்ட் ஃபார் அவர் சேஃப்டி, வி கேன் ஹேவ் இட். பட் அதெல்லாம் ரெடி பண்ண உலகமே எல்லா சிச்சுவேஷனும் ரெடி ஆன பிறகு நான் முயற்சிக்கிறேங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்கியூஸ். யூ வில் நெவர் ஸ்டார்ட். அப்படி எல்லாம் ரெடியாகி ஒரு கிரேட் திங்குக்கு நம்ம முயற்சிக்க முடியாது. வி ஹாவ் டு ஸ்டார்ட் வென் திங்ஸ் ஆர் நாட் ஸ்டில் ரெடி. வி ஹாவ் டு கீப் கோயிங் வென் எவ்ரி திங் டசன்ட் லுக் கிரேட். எல்லாரும் அரேஞ்ச் ஆகி செட் ஆன பிறகு நம்ம இதை ஆரம்பிக்கலாம்னா தட் இஸ் நாட் ப்ராக்டிக்கல். யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் வாட் யூ ஹாவ். போகிற வழியிலே வி ஹாவ் டு கீப் ஆடிங் ரிசோர்ஸஸ், கீப் ஆடிங் டைம், கீப் மூவிங். திஸ் மூமெண்ட் நம்ம ஆரம்பித்து செஞ்சுட்டே இருக்கும்போது தான் ப்ரோக்ரஸ் வரும். ஒரு பக்கம் உட்காந்து இதுக்கான விஷயங்கள் ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறது ப்ரோக்ரஸ் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு பெயிண்டிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டதுன்னா இதை கேன்வாஸ் வாங்குறீங்க, பெயிண்ட் வாங்குறீங்க, ப்ரஷ் வாங்குறீங்க,
இதை எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறீங்க, ஸ்டுடியோ ரெடி பண்ணுறீங்க, அதனால் பெயிண்டிங் உருவாகாது. பெயிண்டிங் வேணும்னா நீங்கள் பெயிண்ட் ஆக்சுவலாக பண்ணால் தான் உண்டு. அதே மாதிரி புத்தகம் வாங்கி வைக்கிறீங்க, சிலபஸ் எடுத்து பார்க்குறீங்க, இதனால் எக்ஸாம் பாஸ் ஆகாது. பாஸ் ஆகணும்னா ஸ்டடீஸ் தான். ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் வெயிட்டிங் அண்ட் ப்ரிப்பேரிங், வெயிட்டிங் ஃபார் த ரைட் மொமெண்ட், யூ ஹாவ் டு கெட் ஸ்டார்டட். ஈவன் இஃப் த டைமிங் இஸ் நாட் ரைட், எல்லாம் பர்ஃபெக்ட் ஆகலைன்னா பரவாயில்ல, வாட் யூ ஹேவ் அதை வச்சு ஆரம்பிக்கணும். அண்ட் வென் யூ ஃபீல் அஃப்ரேட், திங்க் அபவுட் த வை. நான் எதுக்காக இது பண்ணுறேன், ஏன் இந்த மாதிரி ஒரு முயற்சி நான் எடுக்கிறேன், அந்த வை நம்மளுக்கு எனர்ஜியாக இருக்கணும், அந்த ஃபியூவலாக இருக்கணும். எப்பப்போ நமக்கு பயம் ரொம்ப பயமாக வருதோ அப்போ நம்ம மைண்டுக்குள்ளே இருந்து ஐ எம் டூயிங் திஸ் ஃபார் மீ பிகாஸ் இந்த 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 காரணத்தினால ஐ எம் டூயிங் இட். ஸோ தேட் வை ஷுட் பி அவர் ஸ்ட்ரென்த், நம்மளோட இன்னர் எனர்ஜி. நம்ம பேட்ரி டவுன் ஆகும்போது தட் வை ஷுட் ஃபியூல் அஸ் பேக் அப். அதே மாதிரி ஃபியர் இஸ் சம்திங் தட் வில் மல்டிப்ளை வென் இட் இஸ் அலோன். நம்ம தனியாக உட்காந்து ஒரு விஷயத்தை பற்றி யோசித்தா நமக்கு பயம் அதிகமாகிட்டே இருக்கும். இஃப் யூ ஹாவ் த ரைட் பீப்புள், வெதர் இன் யுவர் ரியல் லைஃப் ஆர் ஆன்லைன், இஃப் யூ ஹாவ் அ குட் மென்டோர் குரூப் or a good set of people who believe in you, who support you, share your fears with them. Let them encourage you. ரொம்ப நம்ம டவுன் ஆகிற நிமிஷத்தில் somebody giving you a hand, somebody telling you a word of support, அது உங்கள் ஃபேமிலியிலே கூட உங்கள் அப்பா அம்மா கிட்ட whomever you think is more supportive, எனக்கு பயமாக இருக்குது, இதெல்லாம் சரியாக வருமா இல்லையா தெரியல. அஃப்கோர்ஸ் அவருக்கும் தெரியல இது சரியாகுமா இல்லையான்னு. நாளைக்கு நம்ம ஃபேஸில் விழுந்துடலாம், பட் they will tell you that இல்லை எல்லாம் சரியாயிடும், நான் இருக்கல அப்படின்னு அவர் சொன்னார்னா that will support you. or if it is not a person in your real life, அப்படி சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரியல் லைஃப்பில் யாரும் இல்லைன்னா look up people who have done this, some motivational forums, go to places where people gather who are willing to support each other. But that should not become a crutch. மற்றொரு நபரோ ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு ஃபோக்கஸ் குரூப்போ ஒரு ஃப்ரெண்டோ ஒரு சர்க்கிளோ should not become your crutch. Ultimately motivation and support system should be deep within. நம்ம ஆனால் ரொம்ப டவுன் ஆகிற மொமெண்ட்லேயே யூ கேன் ஹோல்ட் ஆன் டு சம்படி. அதுதான், தே ஷுட் நாட் பிகம் லைக் யுவர் எது நடந்தாலும் ஓடி போகிற ஒரு க்ரச் ஆகக்கூடாது. அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் த ரீசன்ஸ் பிஹைண்ட் யுவர் ஃபியர்ஸ். வாட் எக்ஸாக்ட்லி ஆர் யூ அஃப்ரேட் ஆஃப்? எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க? வாட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் யுவர் ஃபியர்? இது ஒர்க் ஆகலைன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? இஸ் இட் லாஸ் ஆஃப் ஃபேஸ்? இந்த ஃபெயிலியர் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும், இது நான் பப்ளிக்காக ஃபெயில் ஆகிடும் அப்படின்ற பயமா? இல்லை எனக்கு இது நான் அட்டம் பண்ணிவிட்டு நான் நிறைய பணம் இதுக்காக செலவு பண்ணுறேன், இந்த பணம் வீணாக போயிடுமேன்ற அந்த பயமா? டைம் நிறைய செலவு பண்ணுறேன், இந்த டைம் போயிடுமாங்கிற பயமா? வாட் இஸ் எக்ஸாக்ட்லி இட் தட் யூ ஆர் அஃப்ரேட் ஆஃப்? இந்த வேலை கிடைக்கலன்னா எனக்கு வேறு வேலை கிடைக்காம போயிடுமாங்கிற பயமா? சம்திங் ஆர் தி அதர். ஐடென்டிஃபை தட் ஃபியர், ட்ரை டு ஃபைண்ட் அ பேக்கப் for it, or try to find reasons why this particular thing, this vague nameless entity ஆன fear or anxiety நமக்குள்ளே இருந்து நம்மளை எப்போவுமே ஒரு dread மாதிரி உள்ள ஒரு weight மாதிரி உள்ளே இருக்கிறத விட this is the exact thing that I'm afraid of. I'm afraid of losing money, or I'm afraid of losing my opportunities to get other jobs. I'm afraid of losing my opportunity to study for this thing or whatever. And the fear, when you name it, when it becomes a real problem, then you can start finding ways to move around it. இப்போ இந்த வேலை கிடைக்கலனாலும் after some time other work will come. இந்த வேலை எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது ஒரு unavailable resource கிடையாது. There are lots of jobs available all the time. மணிங்கிறது it is something that will come. இந்த மாதிரி you can start thinking in positive ways, start finding ways to overcome this fear. So name that fear, find out what exactly is it that you're afraid of. Then name that fear, and then you can start overcoming it. And then very important thing is, நீங்களும் நானும் எல்லாரும் உலகத்தில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ண எல்லாரும் பயமோடு தான் செஞ்சுருக்காங்க. எந்த பயமும் இல்லாமல் சும்மா நான் போய் செய்கிறேன்னு யாரும் செய்யலை. இது ஒர்க் அவுட் ஆகுமா, இதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல கரியராக வந்துடுமா, ஒரு வாட் எவர் நீங்கள் என்ன முயற்சிக்கிறீங்களோ இதெல்லாம் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுமா, என்னோடய வாழ்க்கை நல்லா வருமா, இல்லை இதெல்லாம் நான் பண்ணுற வேஸ்ட் ஆகிடுமா, நான் முட்டாள்தனம் பண்ணுறேனான்ற பயம் எல்லாருக்குமே உண்டு. ஏதோ இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன ஆகும், ஹெல்த் இஷ்யூ வந்தால் என்ன ஆகும்,
வீட்டில் இருந்து ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா என்னாகும், இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஆங்ஸைட்டி எல்லாருக்குமே உண்டு. நம்ம எல்லாருமே we are all in the same boat. நம்ம எல்லாரும் இந்த பயத்தை தாண்டி தான் வந்து we are going towards our goal. Because understand, fear is just something that is there to help you survive. It is not there to help you thrive. What you want is to thrive. வாழ்ந்து காட்டணும். சும்மா எப்படியாவது உயிர் இருக்குங்கிற மாதிரி போயிட்டு பிரயோஜனம் இல்லை. நானும் என்னோட கூட படித்தவரும் என்னோட தெரிஞ்சவங்களும் எல்லாரும் இப்படியே வாழ்ந்துட்டுருக்காங்க. இட்ஸ் நத்திங். எனக்கு என்னோட யுனீக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, என்னோட யூனிக் ட்ரீம்ஸுக்கு அண்ட் அம்பிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வாழும்போது தான் தட் இஸ் வாட் வில் மேக் மீ த்ரைவ். தட் இஸ் வாட் வில் மேக் மை சோல் ஹாப்பி. வி ஆர் நாட் மியர் ஆட்டோமேஷன்ஸ். தட் இஸ் லைக் ஏதோ ஒரு இன்புட் அவுட்புட் அப்படின்னு போயிட்டுருக்கிற விஷயம் கிடையாது. வி ஹாவ் சம்திங் மோர் இன் அஸ். நமக்கு ஒரு ட்ரீம், நமக்கு ஒரு ஹோப், ஒரு சோல், ஒரு ஏர்னிங், லாங்கிங் எல்லாம் இருக்குது. அதை கூட சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது தான் நம்ம லைஃபுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். எல்லாரும் பண்ணுற மாதிரியே பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து லைஃப் கிடையாது. தட் இஸ் மியர் ரெப்பிட்டேஷன் ஆஃப் டேஸ். அதனால ஒன்றும் இல்லை. இஃப் யூ ரியலி வாண்ட் சம்திங், கோ ஃபார் இட். நோ தட் ஃபியர் இஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராசஸ். யூஸ் த பார்ட்ஸ் ஆஃப் திஸ் ஃபியர் விச் வில் ஹெல்ப் யூ. ஒரு நல்ல சாலிட் சிஸ்டம் கொண்டு வரதுக்கு இதிலிருந்து என்ன ஹெல்ப் பண்ணும்? வென் திஸ் இஸ் சம்திங் தட் கேன் கோ ராங் அப்படின்னா ஒரு ரிஸ்க் வருதுன்னா, இஃப் யூ கேன் ஃபிக்ஸ் இட் ஆர் அட்ரெஸ் இட், டூ தட். Use it in ways in which it can help you. But if it cannot help you, if it is just anxiety that cannot do anything for you, understand it and overcome it. Push forward in spite of the anxiety. அங்கே தான் நமக்கு ட்ரூ சக்ஸஸ் கிடைக்கும். That is the only way to move forward. Fear is there for you, for me, for everybody. All of us are afraid. But if we are going to do things, we will push through the fear and we'll get it done. That is the essence of bravery. Hope this was of some use to you. Thank you so much for watching. Bye bye.